காலையில் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி ஹோப். சொல்லுங்கள், நம்பிக்கை. சத்தமாக சொல்லுங்கள், நம்பிக்கை. எத்தனை பேருக்கு வாழ்க்கை மேலே நம்பிக்கை இருக்கிறது? நம்பிக்கை இருக்குதா? எத்தனை பேருக்கு இருக்குது? சொல்லுங்கள், நம்பிக்கை இருக்கிறதா? இப்போ அந்த நம்பிக்கை இல்லாத பல தருணங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து போகும். சில நம்பிக்கைகள் தகுடுபொடி ஆனது மாதிரி இருக்கும், சில நம்பிக்கைகள் தகர்ந்து போன மாதிரி இருக்கும். பட் அது அப்படி இல்லை. அதை மாற்றி அமைக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். ஆனால் பைபிள் சொல்லுது, இயேசு ஒரு ஆளை பார்க்கும்போதே ஒரு ஆளுக்கு சுகத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு இயேசுவை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் இன்னொருத்தர் கிராஷ் பண்ணி ஜெபிக்கிறதுக்காக வந்து டைம் வேஸ்ட் ஆயிரு, மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாங்க. இன்னொரு ஆள் கிராஸ் பண்ணி சரீரத்தை எல்லாம் தொட்டு சுகமாக்கி ஹீலாக்கி இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. உடனே ஒரு செய்தி வருகிறது அங்கிருந்து, ஐயா, நீர் ஜெபிக்க அழைத்த அந்த பிள்ளை என்ன செய்து விட்டதென்றால் செத்து போய்விட்டது, அது முடிஞ்சிருச்சு, தகவல் வந்துருச்சு. இயேசு சொல்றாரு, இல்லை இல்லை, அது அப்படி இல்லை, பயப்படாம உன் நம்பிக்கையை அப்படியே என்னை என்ன நம்பிக்கையோடு அழைத்தாயோ, என்னை எப்படி சுகமாக்க முடியும் என்று நீ ஆள் அனுப்பி என்னை கூப்பிட்டையோ, அதே நம்பிக்கையில் அப்படியே இரு. அவன் சொல்றான், இல்லை, செத்து போயிடுச்சு, இனி போதகரை வருத்தப்படுத்தாதே, ரொம்ப தூரம் நடந்து போனோம், இனி போதகரை வருத்தப்படுத்தாதே, அது செத்து போச்சு, அவர் அப்படியே போட்டோம். இயேசு சொல்றாரு, இல்லை இல்லை, வெயிட் பண்ண. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்பிக்கை, ஹோப், விசுவாசம் அல்ல, ஹோப், நம்பிக்கை என்பது அதுவும் செத்ததை கூட திரும்ப கொண்டு வர வல்லமை உடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சொல்றார், விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்படி இருக்கிற ரெண்டு சம்பவங்களை, நிறைய ஒரு 5 சம்பவம் எழுதுனேன், டைம் முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு. எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் 2 விஷயத்தை மட்டும் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆமென், அல்லேலூயா. ஒன்று, யோபுடைய வாழ்க்கை. யோபு 1:3 வாசிக்கும்போது, கிழக்கத்தி புத்திரர்களில் மிகவும் பயங்கரமான ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கிறான். 11,000 மிருகங்கள். அதாவது மிருகம் அப்படின்னு சொன்னால் அதுதான் சொத்து. ஏர் மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிறது. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கும்போது, அவனுடைய சரீரம் கூட ஒரு நேரத்தில் பருக்களால் பாதிக்கப்பட்டு தலை முதல் கால் வரைக்கும் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு புழுக்களும் தூள்களுமாக அந்த சரீரம் அப்படியே மாறிவிடுகிறது. நாட்கள் கடந்து போக போக தெய்வத்தின் மேலிருந்த நம்பிக்கை எல்லாம் இழந்தவனாக, எல்லா நம்பிக்கைகளும், கடவுள் மேலிருந்த நம்பிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 7ஆம் அதிகாரம் வரும் பொழுது அவன் தன்னைத்தானே புலம்ப ஆரம்பிக்கிறான். 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவன் சொல்லுகிறான், நான் இனி வாழ விரும்பவில்லை, இப்படி இருக்கிறதை அரோசிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சூழலில் நான் வாழுவதை அரோசிக்கிறேன், நான் வெறுக்கிறேன். இந்த பகல்ல இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வாழ்றத நான் விரும்பலை அப்படின்னு நீங்க யாராவது இருந்தால் இந்த செய்தி உனக்காக தான். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நான் வாழ விரும்பல, இது என்னடா வாழ்க்கை, இது என்ன வாழ்க்கை, இப்படி நான் வாழணுமா, நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ வேண்டும் அப்படின்னு உன் இருதயம் ஒருவேளை வெளியே சொல்லாமல் உனக்கு உள்ளேயே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. கிழக்கத்தி புத்திரர்களிலேயே மிகவும் ஐஸ்வர்யவானாயிருந்தவன், சொத்துக்களோடு இருந்தவன், பிள்ளைகளோடு வாழ்ந்தவன், மனைவியோடு வாழ்ந்தவன்.
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அவனை விட்டு தூர போகிறது. சொத்துக்கள் போகிறது, ஆடு மாடுகள் எல்லாம் போகிறது, பிள்ளைகள் செத்து போகிறார்கள், வேலையாட்கள் மரித்து போகிறார்கள், சரீரமும் பலகீனமாகிறது. நம்பிக்கை, கடைசியாக தனக்குள் வைத்திருந்த ஒன்று நம்பிக்கை. இந்த நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. கடவுளை விசுவாசித்து கடவுளுக்காக வாழுகிறேன், தெய்வம் என்று ஒருவர் இருக்கிறார், இந்த தெய்வம் என்னை காப்பாற்றும், எப்படியும் இந்த தெய்வம் ஒரு நாள் எனக்கு நன்மை செய்யும் என்று தெய்வத்தின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. அவன் சொல்லுகிறான், இப்படி வாழுகிறதை நான் அரோசிக்கிறேன், நான் வெறுக்கிறேன், என்னாலும் உயிரோடு இருக்க நான் விரும்பேன். எனக்கு ஆயுசு காலம் இவ்வளவு இருக்குன்னா அவ்வளவு காலம் வாழணும்னு எனக்கு ஆசை இப்பொழுது இல்லை. நான் மரித்தால் நலமாயிருக்கும், என்னை விட்டுவிடும், என் நாட்கள் மாயை தானே. கடவுளே என்னை விட்டுருங்க, நான் மரித்து போகிறேன், என் வாழ்க்கை மாயை தானே, இது என்ன வாழ்க்கை என்கிற ஒரு பெரும் கேள்வியோடு தன்னுடைய நாட்கள் கடந்து கொண்டே போகிறது. 15வது வசனம் மறுபடியும் இந்த சொல்லுகிறது, என் ஆத்துமா நெருங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடு உயிரோடு இருப்பதை பார்க்கலும் மரணத்தை என்ன செய்கிறேன் என்றால் விரும்புகிறேன். மரணத்தை விரும்புகிறேன். ஒருவர் ஆகாரத்தை விரும்புவார்கள், நல்ல பயணங்களை விரும்புவார்கள், நல்ல உறவுகளை மனிதர்கள் விரும்புவார்கள். யோபினுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் மரணத்தை விரும்ப ஆரம்பித்து விட்டது. நான் மரித்தால் போதும், எனக்கு மரணம் வந்தால் போதும், மரிக்க விரும்புகிறேன், வாழ விரும்பவில்லை, மரிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, இனி எனக்கு வாழுகிற ஆசை இல்லை, நான் மரித்தால் போதும் என்கிற மரணத்தின் மீது ஒரு ஆசை அவனுக்கு வருகிறது. இந்த பகல் வேளையில் ஒருவேளை மரணத்தை ஆசைப்பட்டு செத்துட்டா போதும், எப்படியோ செத்துட்டா போயிடலாம் என்று யாராவது இதற்குள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை சாக வைக்க மாட்டார். நீயே கடவுளை வெறுத்து, தெய்வத்தை வெறுத்து, மனிதர்களை வெறுத்து, வாழ்க்கையை வெறுத்து, பொருளாதாரத்தை வெறுத்து, உறவுகளை வெறுத்து, எல்லாவற்றையும் வெறுத்து மனதால் பாதிக்கப்பட்டு ஒருவேளை இதற்குள் இருப்பாயானால் தேவன் உன்னை இதற்குள் கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை இதற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் வாழ விரும்பவில்லை, நான் மரிக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை மீது விருப்பம் இல்லை, எனக்கு மரணத்தின் மீது விருப்பம் வருகிறது, நான் மரிக்கிறேன். என்ன காரணம்? எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. பணமும் அதிகாரமும் உறவுகளும் எல்லாம் என்னை விட்டு தூர போய்விட்டது, நான் மரிக்கிறேன். தெய்வத்தின் மீது இருந்த நம்பிக்கையும் எனக்கு போய்விட்டது. எனக்கு இப்பொழுது என் சரீரமும் என் சூழ்நிலைகளும் பார்க்கும் பொழுது தெய்வம் ஒருவர் இருக்கிறாரா என்கிற கேள்வி கூட எனக்குள் எழும்புகிறது. ஆகவே நான் மரிக்க விரும்புகிறேன். இப்படி ஒரு சூழலில் அவன் கடந்து போகிறான். 30வது வசனம், அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, ஏன் அப்படி போறானா, நான் உம்மை கூப்பிட்டேன், தெய்வமே என்று நான் உம்மை கூப்பிட்டேன், இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று நான் உம்மை கூப்பிட்டேன், எனக்கு உதவி செய்யும் என்று நான் உம்மை கூப்பிட்டேன். எனக்கு எல்லோரும் சொன்னார்கள், தெய்வத்தை கூப்பிட்டால் தெய்வம் வந்து உதவி செய்வார் என்று சொன்னார்கள். நான் அதை கேட்டு தெய்வத்தை கூப்பிட்டேன். என் வாழ்க்கையின் கொடூரமான காலங்களில் தெய்வத்தை கூப்பிட்டேன், எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டேன், கண்ணீர் விட்டேன், கதறினேன், அழுதேன், புரண்டேன். ஆனால் நீர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை. நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். பலமுறை கூப்பிட்டேன், பலமுறை ஜெபித்து பார்த்து விட்டேன், பல கோயில்களுக்கு போய் பார்த்து விட்டேன், உபவாசம் இருந்து பார்த்துட்டேன், பைபிளை படித்து பார்த்துட்டேன், ஏதேதோ செய்து பார்த்து நான் உம்மை கூப்பிட்டேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். கெஞ்சினேன்,
கெஞ்சினேன், கதறினேன், புலம்பினேன். என்மேல் பாராமுகமாயிருக்கிறீர். என்னை நீர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர். என்னை நீர் சரியாய் பார்க்காமல் இருக்கிறீர். எனக்கு வழி காட்டாமல் இருக்கிறீர். என் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லாமலே இருக்கிறீர். ஆகவே நான் மரிக்கிறேன். இந்த வாழ்வை நான் ஆரோசிக்கிறேன். இப்படிப்பட்டதான வாழ்வு எனக்கு வேண்டாம். இப்படிப்பட்டதான ஒரு லைஃப் எனக்கு வேண்டாம். நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். என்னை மரணத்தோடு கலந்துவிடும். வாழ்வோடு கலக்காமல், ஜீவனோடு கலக்காமல் என்னை மரணத்தோடு கலந்துவிடும். நான் மரிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இந்த பகல்ல வாழ்க்கையில் ஏதாவது என்றைக்காவது இப்பொழுது ஒருவேளை அப்படி தோணிக் கொண்டிருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போக மாட்டார். யோபுடைய வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு படிப்படியாக நம்மை போலவே, இன்று வாழுகிற இந்த காலத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் போலவே அசாதாரணமான தாக்குதல்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. புலம்பலின் உச்சகட்டமாக எதையெல்லாம் கொட்டி தீர்க்க வேண்டுமோ அவைகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கொட்டி தீர்த்து விட்டான். இனி பேசுவதற்கொன்றும் இல்லை, இனி சொல்வதற்கொன்றும் இல்லை, இனி ஜெபிப்பதற்கொன்றும் இல்லை, இனி அழுவதற்கு கண்ணீரும் இல்லை. எல்லாம் முடிந்து போன மாதிரியான ஒரு சூழல், சந்தர்ப்பம். இப்படி நாட்கள் கடந்து போகும் பொழுது இந்த புலம்பலின் உச்சகட்டத்தில் ஒரு நாள் ஆண்டவர் பிரத்யட்சமாக அவன் முன்பாக தோன்றுகிறார். 38ஆம் அதிகாரத்திலே தெய்வம் அவன் முன்பாக இறங்கி வருகிறார். இந்த பகலிலே ஒரு தீர்க்க தரிசனத்தை உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உடைய வாழ்க்கை தெய்வம் இருக்கிறதா இல்லையா, இருந்தால் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்பது போன்ற 1000 கேள்வியோடு கூட நீ இன்னும் நம்பிக்கையோடு நிற்பாயானால், இந்த பிரயாணத்தில் ஏதோ ஒன்று நடக்கும், என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒன்றை செய்வார் என்கிற நம்பிக்கையில் மட்டும் நின்று கொண்டிருப்பாயானால், உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். நீ நம்புகிற தெய்வம் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். 38 அதிகாரம் வரைக்கும் அமைதியாக சகலத்தையும் பார்த்து கொண்டு விட்டு 38ஆம் அதிகாரத்திலே தேவன் இறங்கி யோபுவின் முன்பாக நின்று பேச ஆரம்பிக்கிறார். 38ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். புருஷனை போல் இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாயானால் அதை எனக்கு சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், சந்திரனை படைத்தவன், நட்சத்திரங்களை படைத்தவன், கடலிலே இருக்கிற மீன்களையும் அதுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் படைத்த தெய்வம், பூமிக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் படைத்த தெய்வன், உன்னையும் உன் வாழ்க்கையையும் பற்றி நான் அறியாமல் இருப்பேனோ? நீ கடந்து போகிற இந்த பாதையை குறித்து நான் அறியாமல் இருப்பேனோ? நீ படுகிற இந்த உபத்திரவங்களை குறித்து, இந்த போராட்டங்களை குறித்து, இந்த கண்ணீரை குறித்து, இந்த கவலையை குறித்து, இந்த வியாகுலத்தை குறித்து, இந்த வியாதியை குறித்து, இந்த கடனை குறித்து நான் அறியாமல் இருப்பேனோ? பூமியை உண்டாக்கும் போது நீ இருந்தாயா? நட்சத்திரங்களை படைக்கும் போது நீ இருந்தாயா? கடலுக்குள்ளாக இருக்கிற மச்சங்களை நான் உண்டாக்கி கொண்டிருக்கும் பொழுது நீ இருந்தாயா? இல்லை அல்லவா? அதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருக்கிற தெய்வமாக இருக்கிறேன். நான் இருக்கிற தெய்வமாக இருக்கிறேன். Bless you. நான் இருக்கிற தேவனாக இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இல்லாமல் போய்விடவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கொடூரமான புயல் அடிக்கிறதுனால்
நான் இல்லாமல் போய்விடவில்லை. நானே சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் வானத்தையும் பூமியையும் சகல சிருஷ்டிகளையும் உண்டாக்கின கர்த்தராகிய தேவனாக இருக்கிறேன். நான் இல்லாமல் போய்விடவில்லை என்று யோபுக்கு உத்தரவு சொல்லுகிறார். அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நான் சாகத்தான் வேண்டும். நான் ஏன் வாழுகிறேன்? என் ஜெபத்தை கேட்கவில்லை, என் கண்ணீரை பார்க்கவில்லை, எனக்கு ஒரு பதிலும் வரவில்லை என்று மாரடித்து அழுது புலம்பி கெஞ்சுகிற ஒருவனுக்கு தேவன் சொன்ன பதில் ஒன்று வேதத்தில் இருக்கிறது. பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது நீ இருந்தாயா? வானத்தை சிருஷ்டிக்கும் பொழுது இருந்தாயா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஒரு எறும்பை கூட எப்படி போக வேண்டும் என்று தீர்மானிக்கிற கர்த்தர் நான் இருக்கிறேன். நான் இல்லாமல் போய்விடவில்லை, நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய வியாதியை சொஸ்தமாக்கி அவனை பலப்படுத்தி அவனை சுகமாக்கி கர்த்தனுடைய வாழ்க்கையிலே புதிய மாற்றங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் சரீரத்தை குணமாக்குகிறார். அதற்கு பின்பு அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, சகோதரா, பரிசுத்தாவியானவர் உனக்கு சொல்லும்படியான ஒரு செய்திதான் இது. யோபை போல அல்லது யோபை விடவும் கொடூரமாக உன் வாழ்க்கை எந்த திசையில போய்கொண்டிருந்தாலும், மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்தாலும், வாழ வேண்டாம் என்று நினைத்தாலும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன்னை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவன் இருக்கிறார். அவர் கண்ணை மூடவில்லை, பார்க்காமல் இல்லை, அவர் ஒன்றும் அறியாமல் இல்லை. அவர் உன்னை இரட்டிப்பாய் மாற்ற, உன் பேரில் ஒரு சரித்திரத்தை எழுத, இப்படி ஒரு சம்பவம் யோபுடைய வாழ்க்கையில் நடக்காவிட்டால் நான் இன்னைக்கு யோபை குறித்து பேச முடியாது, நீ இன்னைக்கு யோபை குறித்து படிக்க முடியாது. யோபு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் உபத்திரவத்தின் குகையில் போனான். கர்த்தர் அவனை அழிக்கவில்லை, மீண்டும் வாழ வைத்தார் என்கிற ஒரு சரித்திரம் எழுதப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் மேலையும் உன் குடும்பத்து மேலையும் தேவன் ஒரு சரித்திரத்தை, உனக்கு பின்னால வருகிற ஒரு சந்ததி உன்னை குறித்து அறியும்படிக்கு, உன்னை யாரென்று காணும்படிக்கு, உன் லைஃப பார்க்கும்படிக்கு, ஒரு சரித்திரமாய் மாற்றும்படிக்கு உன்னை ஒரு அடையாளமாக தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் அங்கலாய்ப்புகள் மாறும், உன் துக்கம் மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் புலம்பல் மாறும், உன் கடன் பிரச்சனை மாறும், உன் தோல்விகள் மாறும், மனிதர்கள் உன்னை கேவலமாய் பார்க்கிற பார்வைகள் மாறும், உன்னை ஏளனமாய் பார்க்கிற பார்வைகள் மாறும். உன்னை அசட்டை பண்ணுகிற ஜனங்கள் முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உன் தலையை மீண்டும் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன்னை நிலை நிறுத்தி ஒரு சரித்திரத்தை கர்த்தர் உண்மையில் எழுத விரும்புகிறார். வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன், இனி வாழவே வேண்டாம் என்று நினைத்தவன், இனி வாழவே வேண்டாம் என்று நினைத்தவன், இதோடு போய்விடலாம் என்று நினைத்தவன், இன்றைக்கு நீ எப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களுக்குள் நகர்ந்து போகும் பொழுது நீ எப்படியெல்லாம் வேதனைப்பட்டாயோ, நீ எப்படியெல்லாம் கண்ணீர் விட்டாயோ, கலங்கினாயோ, அதை போலவே உனக்கு முன்னாக ஒரு மனிதன் கடந்து போயிருக்கிறான். அவனை கர்த்தர் அழிக்கவில்லை, அவனை நாசமாக்கவில்லை, அவன் வாழ்க்கை முடிந்து போய்விடவில்லை, அவன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போய்விடவில்லை. மறுபடியும் அவனை எழுப்பி அதே மண்ணில், அதே பூமியில், அதே ஊரில் அவனை கிழக்கத்தி புத்திரர்களில் முதல்ல பிரபுவாக இருந்தான். இப்பொழுது 2 மடங்கு பிரபுவாக கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். அதே இடத்துல கர்த்தர் அவனை மீண்டும் உருவாக்கினார். இந்த பகல்ல கர்த்தர் உனக்கும் அப்படியே செய்ய விரும்புகிறார்.
100 கேள்விகளை கேட்டுக்கொண்டு இதுக்குள்ள நீ வந்திருந்தேன்னா ஒரே ஒரு பதில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். யோபுனுடைய கண்ணீரையும் அங்கலாப்பையும் கவலைகளையும் வேதனைகளையும் பார்த்த கர்த்தர் உன்னுடைய கண்ணீரையும் அங்கலாய்ப்பையும் வேதனையையும் மரணத்தின் அவஸ்தைகளையும் அவர் காணாமல் இல்லை, கண்டு கொண்டிருப்பார், பார்த்து கொண்டிருப்பார். எதற்கு காலதாமதம்? உன்னை இந்த பூமியிலே கர்த்தர் அடையாளமாக்க விரும்புகிறார். உன்னை இந்த பூமியிலே தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை இந்த பூமியிலே ஒரு ஐடியாக மாற்ற விரும்புகிறார். யோபின் காலத்தில் வாழ்ந்து மரித்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். யோபை மட்டும் கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். எழுந்து நாம் எல்லோரும் இயேசுவை தெய்வம் என்று சொல்லுகிறோம், மகாபரிய சிருஷ்டிகர் என்று சொல்லுகிறோம், மகாபரிய மகத்துவம் உள்ள தேவன் என்று அவரை ஆராதிக்கிறோம். இயேசுவை குறித்து ஒரு பகுதி இருக்கிறது வேதத்திலே. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களானால், இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டது. அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்று பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக முன்னுரைக்கப்பட்டது. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் தீர்மானித்துதான் இயேசுவை பூமிக்கு அனுப்புகிறார்கள். எதற்கு? கன்னி மரியாளின் வயிற்றிலே நீர் பிறக்க வேண்டும், இஸ்ரவேலிலே பிறக்க வேண்டும், யோசேப்பின் குமாரன் என்று அறியப்பட வேண்டும், நாசரேத்தின் மகன் என்று அறிய வேண்டும், வாழ வேண்டும், தச்சனின் மகன் என்று அறிய வேண்டும், வாழ வேண்டும், 30வது வருஷம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், 3.5 ஆண்டுகள் பூமியிலே ஊழியம் செய்ய வேண்டும், 33வது வயசிலே ஒரு சிலுவை மரணம் இருக்கிறது, அந்த மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும். அனைத்தையும் சொல்லிதான் இயேசுவை பூமிக்கு அனுப்புகிறார்கள். எதுவும் தெரியாமல் இயேசு பூமிக்கு வரவில்லை. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக அபிரகாம் தீர்க்க தரிசனம் உரைத்தான், ஈசாக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தான், யாக்கோபு தீர்க்க தரிசனம் உரைத்தான், தாவீது தீர்க்க தரிசனம் உரைத்தான், எரேமியா, எசேக்கியேல், எல்லாம் ஏசாயா, எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். அவர் வருவார், ஒரு கன்னிகையின் வயிற்றிலே ஒரு குமாரன் பிறப்பார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் அறிந்து பூமிக்கு வந்தவர் இயேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்யக்கூடிய நாட்களிலே ஜெபிக்கும்படி இயேசு மலையின் மேல் ஏறுகிறார். அங்கே இப்படி ஜெபிக்கிறார். 41ஆம் வசனம் சொல்லுகிறது, கல்லெறி தூரம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், இது என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது. அடுத்த வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை தெய்வத்தையே ஒரு தூதன் தோன்றி பலப்படுத்துகிறான். ஏன்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். இயேசு மிகவும் வியாகுலப்பட்டார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழ ஆரம்பித்தது. அப்படின்னா அவர் உள்ளே மனதில் அடைந்த வேதனைக்கு அளவு இல்லை. அவர் தன் மனதில் அடைந்த துக்கத்திற்கு அளவில்லை. வேதனை அடைந்து உடலின் இரத்தம் எப்படி வெளியே கொட்டுமோ அதை போல அவருடைய வேர்வை வெளியே கொட்டினது. மத்தேயு 26ஆம் அதிகாரம்
37, 38, 39 வசனங்கள். மத்தேயு எழுதும்போது இதை வேறு விதமாக எழுதுகிறார். லூக்கா எழுதும்போது, லூக்கா பக்கத்தில் இதை பார்த்து கொண்டிருந்ததை கேட்டு எழுதும்போது சொல்லுகிறார், ரத்தம் வெளியே கொட்டுவது போல மனவேதனையில் அவர் இருந்தார். இன்னும் சிலுவையில் அடிக்கப்படவில்லை. ஆனால் மனதில் ஏற்பட்ட வலி, வேதனை, உள்ளே இருக்கிற ரத்தம் அப்படியே கொப்பளித்து வெளியே கொட்டுவது போல் அப்படியே சரீரம் வேர்த்து வேர்வைகள் கொட்டினது என்று எழுதுகிறார். ஒருவேளை இந்த பகல் வேளையில உன் ரத்தம் பீச்சி வெளியே கொட்டுகிறது போல ஒரு மனவேதனையில் இதற்குள் நீ இருந்தால், இயேசுவை எப்படி தேவ தூதன் தேற்றினானோ அப்படி தேற்றுவதற்கு பரலோகம் தன்னுடைய தூதர்களை உனக்காக வைத்திருக்கிறது. அது அப்படி ஆகிவிடாது. மத்தேயு எழுதும் பொழுது எழுதுகிறார், அப்பொழுது அவர் என் ஆத்துமா, அப்பொழுது தான் மரிக்கப் போகிறேன் என்று அறிந்தே வந்தவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. துக்கத்தால் நிறைந்திருந்தார், துக்கத்தால் மூடப்பட்டிருந்தார். 37 வாசி. பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று அறிந்த இயேசு துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இனி இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கும் அல்லது இருக்காது என்று அறியாத நீ, அவர் இப்படித்தான் இருக்க போகிறது என்று தெரிந்த பின்பு கூட அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஒருவேளை என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன ஆகும் என்று அறியாமல் இருக்கிற நீ ஒருவேளை துக்கப்பட்டு கொண்டிருந்தால், இந்த துக்கத்தை கடந்து போகும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்காக அனுப்புவார். துக்கங்கள் நிரந்தரம் அல்ல, வியாகுலங்கள் நிரந்தரம் அல்ல. உன்னை அழைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். தாயின் கருவிலேயே பேர் சொல்லி அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அறிந்து வந்த இயேசுவே, தன் மரிக்க வேண்டும் என்று அறிந்த இயேசுவே துக்கப்படவும் வியாகுலப்படவும், தன் வியர்வை இரத்தமாய் கீழே விழுகிற அளவுக்கு மனதால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் நம்பிக்கையில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பிதாவே, என் சித்தம் அல்ல உம் சித்தத்தின்படியே செய்யும். இந்த நம்பிக்கை யோபுவுக்குள் இருந்த ஒரு நம்பிக்கை. அவன் அப்படியெல்லாம் பிதட்டி வாய் உளறி தன் வேதனையில் பேசினாலும் அவன் சொல்லுகிறான், என்னதான் நடந்தாலும் என் மீட்பர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார், என் தெய்வம் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். என்னைக்காவது ஒரு நாள் நான் அவரை பார்ப்பேன், என் சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன், என்னை மீண்டும் உயிர்ப்பிப்பார். இந்த நம்பிக்கை, ஹோப்புக்கு அதான் அர்த்தம், நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என் வாழ்க்கை இது போன்ற பயணங்களுக்குள் போனாலும், அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியாமல் இருந்தாலும், இன்னைக்கு என்னுடைய நிலைமை மிக மோசமாக இருந்தாலும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனக்கு அவர் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். அவர் பக்கமாக என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே என்னை அவர் கைவிட மாட்டார். யோபு இந்த நம்பிக்கையில் இருந்தான். இயேசு பிதாவிடம் தன்னை கொடுத்தார். இவர்கள் 2 பேரும் மாண்டு போகவில்லை. யோபு மீண்டும் இரட்டத்தனையான நன்மைகளை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டான். இயேசு மரித்தும் மீண்டும் உயிரோடு கூட எழும்பி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 2 சாட்சிகள் உன் வாழ்க்கையிலே நம்பிக்கையை வைக்குமே ஆனால் இன்னும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்குள்ளும் அவர் சென்று உன்னை வாழ வைக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடு.
கையை மேலே உயர்த்தி இந்த பகல் கண்களை மூடிங்க, எல்லாம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரோடு இந்த பகல் வேளையில ஒருவேளை மரணம் என்று அறிந்தும் நிலைமைகள் மோசமாயும் நல்ல வாழ்க்கையில் இருந்த யோபு மோசமான ஒரு வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்ட போதிலும் அவன் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. ஒருவேளை இன்னைக்கு உன்னுடைய நம்பிக்கைகள் எல்லாம் வீணாய் போனாலும், உன் நம்பிக்கைகள் எல்லாம் இழந்து போகிற ஒரு நிலைமையில் இருந்தாலும், உன் அழைத்த தேவன் ஒருவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உன்னை அழைக்கும் போதே உன் வாழ்க்கையின் எல்லா அத்தியாயங்களையும் எழுதி உன்னை அழைத்தவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில ஒரு அத்தியாயம் இழக்கப்பட்ட அத்தியாயம் இருந்தது, ஆனால் இன்னொரு அத்தியாயம் இரட்டிப்பான அத்தியாயம் ஒன்று இருந்ததை அவன் காணாமல் புலம்பிக் கொண்டிருந்தான். இயேசுடைய வாழ்க்கையில அவர் மரித்து மீண்டும் உயிரோடு கூட எழும்புவார் என்று அறிந்தும் அந்த மரண சூழ்நிலைக்குள் கடந்து போகிற பயம், திகில், துக்கம் அவரை இரத்த துளிகளாய் மாற்றினது. ஆனாலும் அவர் உயிரோடு கூட மீண்டும் வந்தார். இப்படி எழுப்பின இயேசு, இப்படி மாற்றின கர்த்தர் உன் வாழ்க்கைக்கு அத்தாட்சியாக இருக்கிறார். நான் எப்படி வாழ்வேன் என்று நீ கேட்டால், எனக்கு என்ன நடக்கும் என்று நீ கேட்டால், என் வாழ்க்கை மறுபடியும் புனர்ஜன்மமாகுமா என்று கேட்டால், நான் மறுபடியும் எழும்பி வருவேனா என்று கேட்டால், நான் மறுபடியும் பலப்படுவேனா என்று கேட்டால், நான் எழும்ப முடியுமா என்று கேட்டால், நான் வாழ முடியுமா என்று கேட்டால், எனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகுமா என்று கேட்டால், எனக்கு நன்மை வருமா என்று கேட்டால், இயேசுவே உனக்கு அத்தாட்சியாக இருக்கிறார். யோபின் வாழ்க்கை உனக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. உன்னை மறுபடியும் கட்டுவேன், உன்னை மறுபடியும் எழுப்புவேன், உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன் என்பதற்கு யோபுடைய வாழ்க்கை ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால யோபுவோடு கூட இருந்த கர்த்தர், இயேசுவோடு கூட இருந்த பரிசுத்த ஆவியானவர், பிதாவானவர், தேவதூதர்கள் இன்றைக்கு பகல்ல என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது என்று கேள்விகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லுகிறேன். ஒருபொழுதும் கைவிடாத நேசர், விட்டு விலகாத நேசர், தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர், உயிர்ப்பிக்கிற கர்த்தர், மகிமைப்படுத்துகிற கர்த்தர் இன்னொரு விசை கூட என்னுடைய வாழ்க்கைக்குள் கடந்து சென்று நன்மைகளை உண்டாக்குவீராக. ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் ஒருவரோடு கூட